யூடிவிக்கு என்னுடைய நன்றி, இந்த படக்குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி. இதுலேயும் ரொம்ப நாளுக்கு முன்னால் பண்ண ஒரு 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 க்ரூட் வில்லனாக பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வில்லனாக ரொம்ப சீரியஸாக பண்ணேன். ஆனால் பார்க்குற நீங்கள் சிரிக்க போகிறீங்க. அதுதான் இந்த கேரக்டரோட ஒரு ட்ரிக்கு. இந்த படத்தோட டீமை நான் வந்து பர்சனலாக பாராட்டணும் ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா நிறைய சீரியஸ் கேரக்டர் பண்ணி ஒரு மாதிரி ஒரு இருகண மனசோடவே இருந்த என்னை வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி என் வயசில் ஒரு 10 குறைச்சிடுச்சு. எப்போ பார்த்தாலும் அந்த செட்டுக்கு போனாலே ஓகேப்பா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலான்ற ஒரு எண்ணத்தோடயே போவேன். அதே மாதிரி எல்லாரும் வந்து ரொம்ப ஜாலியாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். ஜாலியாக இருக்கிறதுக்காக வேலை பண்ணோம் பின்தங்கி போல் எல்லாம் மிக பிரமாதமாக நடந்துச்சு. சந்தானம், பிரேம்ஜி, ஆர்யா சொல்கிறாரு எனக்கு அந்த லஞ்ச் டைமில் நடந்த தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி அந்த ரொம்ப தன்னடக்கத்தை விடையும் கொஞ்சம் தாழ்ந்தது. அப்படி கிடையாது. அந்த படத்தினுடைய முழு ஆதாரம் ஆர்யா தான். ஏன்னா என்ன தான் அவர் ரொம்ப சகஜமாக இருந்தாலும் அவர் தான் அந்த படத்தையே வந்து முன்னே எடுத்து செல்கிற ஒரு கேரக்டரு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இந்த எளிமை எல்லா கதாநாயகர்களுக்கும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். மற்றபடி இந்த படம் வந்து நல்ல ஒரு சீசனில் வருது, ஏப்ரலில் வருது, விடுமுறை காலங்களில். இந்த படத்தை வந்து இந்த படம் வந்து என் 2வது பையனுக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவனுக்கு ஒரு கல்ட்டு படம். அது அவங்க கல்ட்டு வேறு, நாங்கள் படம் பார்க்கும்போது எங்கள் கல்ட் ஃபில்ம் வேறு மாதிரியாக இருந்துச்சு. நான் பல காரணங்களால் அந்த படத்தை பார்க்க முடியல. இந்த படம் நான் ஒப்புக்கிட்டோன்னே முதல்ல அவங்ககிட்ட தான் சொன்னேன், குட்டு நீ சொன்ன இந்த படம் நீ பார்க்க சொல்லி அந்த படம் நான் பண்ண போகிறேன். அப்படியே எந்த கேரக்டர் பண்ண போகிறீங்க? நான் சொன்னேன் இதுமாரி அந்த ராஜ் பண்ணுற கேரக்டர் பண்ணேன். பாப்பா அதை நீ பண்ண முடியாது பாப்பா அப்படின்னா. என் 27 இயர்ஸ் கேரியர்ஸில் யாருமே அதே மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னது கிடையாது. நான் சொன்னேன் இல்லை பாப்பா அவன் வந்து ஒரு ஏத்லீட் பாடி இருக்குது, அதுவே ஒரு பாதி கேரக்டர் கன்வே பண்ணிவிடும், நீ எப்படி பண்ணுவ தப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னா. ஐயோ இது என்னடா ரொம்ப போச்சுன்னு சொல்லிட்டு ஐ ஹேட் டு டேக் எக்ஸ்ட்ரா கேர். இல்லைனாலும் அந்த கேர் எடுத்திருப்பேன் நான். பட் ஐ ஹேட் டு பி, ஏன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி என்னுடைய சன்ன்றது கிடையாது. ஹீஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் ஏஜ் ஜென்ரேஷன். ஸோ ஐ ஹேட் டு டேக் தட் கமெண்ட் வெரி சீரியஸ்லி. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நான் என்னால் ஐ ஹவ் டன் தி பெஸ்ட். ஸோ அப்படி தான் அந்த கேரக்டர் அமைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த விக் வைக்கிறதுக்காக நாங்கள் பட்ட கஷ்டம், நானும் கண்ணனும் நடுராத்திரியில் பகலில் லஞ்ச் பிரேக்லலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஃபைனலி வி டிசைடட் ஆன் விக். ஸோ ஐ திங்க் இப்போது ரீசெண்டாக நான் பண்ண இதில் வந்து தட் வில் பி ஒன் ஆஃப் த குட் கேரக்டர்ஸ் ஐ ஹவ் டன். ஐ ஹேவ் டு ஸ்பெஷலி தேங்க் மிஸ்டர் தனஞ்சயன். வண்டர்ஃபுல் கேர்ள்ஸ். இது ஆர்யா சொன்னால் வேறு அர்த்தம், நான் சொன்னால் வேறு அர்த்தம். பட் அஞ்சலி கூட வேறு படங்களில் பண்ணியிருக்கேன். பட் ஷீ இஸ் ஒண்டர்ஃபுல். இந்த படத்தில் அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. வழக்கமாக அவங்க பண்ணுற படங்கள்லேருந்து மாறுபட்டு பண்ணியிருக்காங்க. ஹன்சிகா சச் அ ஸ்வீட் டார்லிங், லைக் மை டாட்டர். It has become a very good film, very good entertainer. I wish you all the success. Thank you. I would just like to thank UTV for casting me in Setai and giving me an opportunity to play my character. My director who showed a lot of faith in me, my co-star Arya, thank you for being so kind. Anjali, Santana, Premji, it was great working with you. Thank you to the media for coming here and supporting us. In the film Rumba Jolly irundichu. I'm still learning Tamil. And probably by the next audio launch I should learn more Tamil and speak in front of you. That's what I said. No, we'll promote Setai right now. So yes, thank you so much, and I request everyone to go watch the film on April 5th next year theaters. Thank you. Nandri. ஃபர்ஸ்ட் யூடிவி தனஞ்சயன் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. பிகாஸ் என்னோட ப்ரீவியஸ் மூவி விட வந்து இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆர்யா, வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் ஹன்சிகா, சந்தானம், பிரேம்ஜி, நாசர் சார், எவ்ரி ஒன். எல்லாருமே ப்ரீவியஸ் படத்துக்கு விட வேறு மாதிரி இந்த படத்தில் வந்து கேரக்டரைசேஷன்ஸ் இருக்கும். எல்லாருமே வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம். அண்ட் சேட்டை கம்ப்ளீட்டாக டெலிபெலிக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் இருந்த எந்த வல்கர் டயலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் இது க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். அண்ட் எல்லாருமே படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கண்ணன் சார் அண்ட் தமன் அண்ட் முத்தையா சார் அண்ட் ஹோல் டீம். வந்த ப்ரெஸ்கார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.